மீன் பொளிச்சது செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். வாவல் மீன் வாங்கி வச்சுருக்கேன். ஒரு மீன் முழுசாக வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி கழுவி சுத்தம் பண்ணி நல்லா கீரல் போட்டு வச்சுருக்கேன். கடல் வாவல் மீன் இது. இஞ்சி பூண்டு விழுது, லெமன் ஜூஸ் வந்து ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு வச்சுருக்கேன். மல்லித்தூள் ஒரு 3 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகுத்தூள் ஒரு 1 டீஸ்பூன், 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி. நம்ம வந்து இந்த தட்டில் வந்து மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு எல்லாம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த மீனுக்கு அளவாக உப்பு போடுறேன். லெமன் ஜூஸ் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். இல்லை உப்பை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிடலாம். பத்தலைன்னா தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியாக கரைக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். பத்தலைனால நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். லைட்டாக தெளித்தாலே கரெக்டாக வந்துடுச்சு பாருங்கள். நல்லா கெட்டியாக இருக்குது. இதை அந்த மீனில் அப்படியே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். அந்த கீரல் போட்ட இடத்துக்குள்ளேலாம் நம்ம மசாலாவை தடவணும். அப்போ தான் காரம்லாம் உள்ளே போகும். மீன் ஃபுல்லாக நல்லா தடவி விட்டுடலாம். பின்னாடி திருப்பி 2 பக்கமும் நல்லா ஃபுல்லாக நல்லா தடவி விடணும். இப்போ அந்த வாய்க்குள்ளேலாம் பாருங்கள் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே உள்ள அழுக்கெல்லாம் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வைக்கணும். 3 தடவை கழுவணும். மசாலாவும் அதுக்குள்ளே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் வாய்க்குள்ளேலாம். நல்லா கீரலுக்குள்ளேலாம் தடவிட்டேன். ஃபுல்லாக மீன் ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ நான் எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். நம்ம இலையில வச்சு ஆவியில் வேறு வேக வைக்க போகிறோம். அதனால் ஒரு 5 நிமிஷம், அதுக்கப்புறம் பெரட்டி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடணும். இப்போ இந்த எண்ணெய் வெந்துட்டு இருக்கும்போதே நம்ம வாழை இலையை வந்து இந்த பாத்திரத்து மேலே அப்படியே சூடு பண்ணணும். சூடு பண்ணால் கொஞ்சம் இலகி கொடுக்கும் இலை. அப்போ தான் நம்ம மடக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம அதில் காமிக்கணும். பாருங்க 5 நிமிஷம் ஆயிடுச்சு. திருப்பி போடுறேன். இந்த மீன் வேகங்குள்ளேயுமே நம்ம அந்த இலையை வந்து நம்ம இந்த பாத்திரத்து மேலே வச்சோம்னா அந்த சூட்டுக்கு வந்து இலகிரும். இப்படி இல்லைன்னா கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த அடுப்பு மேலே நம்ம அப்படியே காமிக்கணும். மெல்ட் ஆயிரும். பாருங்க பொரிச்சாச்சு. நான் ஒரு வடச்சட்டியை வச்சு பொரிச்ச எண்ணெய் இருக்கு இல்லையா, அதுலேருந்து கொஞ்சம் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். பொரிச்ச எண்ணெயை கொஞ்சம் ஊற்றி வச்சுருக்கேன். அதில் வெங்காயத்தை ஆட் பண்ணுறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன்.
மல்லித்தூள் ஒரு 3 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகுத்தூள், மஞ்சத்தூள் போடணும். நான் அந்த கரைச்சி வச்சதையே நான் போடுறேன். இந்த காரம் எனக்கு போதும்னால நான் இதையே போட்டுக்கிறேன். நீங்கள் இன்னும் காரம் தேவைன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மிளகாத்தூள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வதங்கட்டும் மசாலாலாம். இப்போ தக்காளி ஆட் பண்ணிடலாம். உப்பு வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். மீனுக்கு நம்ம முதலே மிக்ஸ் பண்ணி தடவிட்டோம். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம், வேகட்டும். லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடி சிம்மை வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் மூடி திறக்கிறேன். நல்லா சுருண்டு வெந்திருக்கு பாருங்கள், கெட்டி ஆயிடுச்சு. நல்லா தக்காளியெல்லாம் வெந்துருச்சு. தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சிருக்கணும். ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, வாழை இலையை நான் அடுப்பில் காமிச்சு நல்லா மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இந்த நம்ம மசாலா கலவையை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். அப்புறம் நம்ம பொரிச்ச மீனை வச்சுட்டு அதுக்கு மேலேயும் நம்ம இந்த மசாலா கலவையை ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். மசாலா எல்லா பக்கமும் ஆட் பண்ணுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம இலையை மடிச்சிடலாம். இப்போ நான் இலையை சூடு பண்ணனால நல்லா மடிக்க வருது பாருங்கள். நல்லா ஒன்று போல் மடக்கி விட்டு வெளியில் வராத அளவுக்கு மடக்கி அந்த நார் போட்டு நம்ம கெட்டிடலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணியிருக்கேன். நல்லா சூடு பண்ணதுக்கப்புறம் இந்த வாழை இலையை அதில் வச்சு மீனை அதில் வச்சிடணும். மூடி போட்டு மூடி சிம்மில் வச்சிடணும். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை அந்த இலையை திருப்பி போட போகிறோம். சூடாக இருக்கும் இல்லையா, அதனால் 2 கரண்டி வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். சுவையான மீன் பொழிச்சது ரெடி.